السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. قال رسول الله صلى الله عليه وسلم: إن في الجنة 100 درجة أعده الله للمجاهدين في سبيل الله ما بين درجتين كما بين السماء والأرض، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முத்து முஸ்தபா ரசூலே கரீம் அவர்களின் மீதும், அவர்களுடைய அடிச்சுவத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், சுஹதாக்கள், இன்னும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தின் அரவணைப்பில் 6 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர்களினுடைய தர்பியத்திலே வளர்க்கப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய 15 வயது வரை எந்த ஒரு அரசியலினுடைய சிந்தனையும் இல்லாமல் இருந்தவர்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம் தன்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூழ்ச்சியினால் கொல்லப்பட்டார்கள். அதனால் அந்த அரசியலினுடைய தொலைநோக்காக தன்னுடைய சிந்தனையும் தாண்டி தொலைநோக்காக அரசியல் சிந்தனையை பற்றி அவர்கள் தெரிந்து தன்னுடைய தந்தையை கொன்றவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் அந்த அரசியலில் முழுமையாக ஈடுபடவில்லை. அதற்கு பின்பு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவர்களுடைய மகனான யசீத் என்பவர் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார். அரபுலகம் முழுவதும் கொந்தளித்தது. காரணம், அவர் ஒரு முறைகேடான மனிதர், அவர்களுடைய அரசாட்சிக்கு நாம் இருப்பதா என்பதாக எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மதினத்து மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலில் கொடியை எடுத்தார்கள் போராட்டத்திற்காக. அப்படிப்பட்ட அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறகு பல பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்ததனால் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு தஞ்சம் புகுந்தார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு கர்பலா என்னும் பெரும் யுத்தம் நடந்தது. அந்த கர்பலா யுத்தத்திற்கு தன்னுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, மதீனாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கூஃபாவாசிகள் அனைவரும் பல்வேறு கடிதங்களை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். வரலாற்று குறிப்புகளில் இப்படி எழுதப்படுகிறது. அதாவது அந்த குறிப்புகளை மட்டும் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 18 கிதாபுகளை எழுத முடியும். அந்த அளவிற்கு அவர்கள் கடிதங்களை அனுப்பி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கர்பலாவிற்கு அழைத்தார்கள். அந்த கர்பலா என்பதற்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஹர்ப் என்றால் போர், பலா என்றால் சோதனை என்பதாக சொல்வார்கள். சோதனை நிறைந்த போர் என்பதாக சொல்வார்கள். உண்மையிலே அந்த போர் என்பது கடும் சோதனையாகத்தான் சூழப்பட்டிருந்தது. இந்த அளவிற்கு மக்கள் அனைவர்களும் தன்னை அழைக்கிறார்கள் என்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய சச்சா மகனை அனுப்பி நிலவரத்தை கண்டறிந்தார்கள். ஆனால் நிலவரம் சரியாக இருக்கிறது என்று நினைத்து அவர்களும் பதில் கடிதம் அனுப்பி நீங்கள் கூஃபாவிற்கு வருகை தாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அதனை கண்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்வதற்கு முயன்றார்கள். ஆனால் அன்று மக்கள்கள் எல்லோரும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தடுத்தார்கள். காரணம் என்னவென்றால், தன்னுடைய அண்ணனான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அந்த கூட்டத்தால் தான் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் நாயகத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தான் இருக்கிறீர்கள், நீங்களும் சென்று விட்டால் உங்களையும் அவர்கள் கொன்று விடுவார்கள், அதனால் நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதற்காக சொன்னார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதையெல்லாம் கேட்காமல் தன்னுடைய மக்கள் அழைத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த யுத்தத்திற்கு சென்றார்கள். அந்த வரலாறை பேச வேண்டும் என்றால் அது மிக நீண்ட நெடிய வரலாறு. அந்த வரலாறு அதற்கு பின்பு அவர்கள் யுத்தத்திற்கு சென்று போர் புரிவதற்கு எதிர்ப்படைகளிடம் இருந்த ஆயுத வீரர்கள் என்னவோ 30,000 பேர். ஆனால் அவர்களின் பக்கம் இருந்த 68 நபர்கள் மட்டுமே இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாறுகளிலே ஏராளமான போர்கள் இப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய பகுதியிலிருந்து குறைந்தபட்ச நபர்களாக இருந்தாலும் ஆனால் அவர்களை வைத்து அவர்கள் யுத்தங்களை சரி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடம்புகளிலே ஏராளமாக 18 அம்புகள் அவர்களுடைய உடம்பிலே குத்தப்பட்டு, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய தலை துண்டாக வெட்டப்பட்டு இருந்தது. அதனை எடுத்து அதுவே அவர்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி எதிர்ப்படையினர் அவர்களுடைய முகத்தை எடுத்து தன்னுடைய பிரம்பு குச்சிகளால் வைத்து முகத்தின் உதட்டையும் போன்று அவர்கள் கண்கள் போன்றவற்றை குச்சிகளை வைத்து கோரையாக்கி கொண்டிருந்தார்கள். அதனை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய வயதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சி விளையாடும் பொழுது அந்த முத்தம் கொடுத்த ஞாபகமெல்லாம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்தது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ அவருடைய முகத்திலிருந்து அந்த குச்சியை எடு. ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முகத்தில் அவர்கள் முத்தமிட்டார்கள். அந்த முகத்தை உன்னால் எப்படி உனக்கு மனசு வருகிறது என்பதாக கேட்டார்கள். அவர்களால் அப்படி கேட்க மட்டும்தான் முடிந்தது. அந்த நேரத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தவன், கொலை செய்ய தூண்டியவன், கொலை செய்வதை பொருந்தி கொண்டவன் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா சோதனை செய்வான் என்பதாக கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறப்பார்கள் என்பது முன்னறிப்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய வயதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உன்னுடைய உம்மத்தால் தான் கொல்லப்படுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இன்னும் ஒரு சில குறிப்புகளில் எழுதும்போது சொல்வார்கள், சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மு சல்மா அவர்களினுடைய வீட்டிற்கு செல்வார்கள். அப்பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், தாடி நிறைய தண்ணீர் வடிந்து அழுது கொண்டிருந்தார்கள். எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கும் தருணத்திலே நான் அவர்களிடம் பக்கத்தில் இருந்தது போல் எனக்கு கனவில் காணப்பட்டது என்பதாக கூறப்படும். ஆக இப்படி பல கஷ்டங்களை தாண்டி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றது இந்த ஆசுரா தினத்தில் அன்றுதான். அதே போல நாம் சஹாபாக்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.